Daily. Taste the Daily. கோவையில் சாலையில் கவிழ்ந்த கேஸ் லாரி டேங்கரை மீட்பும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கவிழ்ந்து கிடக்கும் டேங்கர் லாரியை ராட்சத கிரேன் மூலம் தூக்கி மீட்கும் பணியானது நடைபெற்று வருகிறது. அதன் காட்சிகளை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் அருண். மீட்கும் பணிகளில் ஏதேனும் சவால்கள் இருக்கிறதா? என்ன நடக்கிறது? வணக்கம் ஆசினி. அதாவது இன்று காலை சுமார் 2:45 மணி அளவில் இந்த விபத்தானது நடைபெற்றது. இந்த விபத்துல இந்த டேங்கர் கவிழ்ந்து கிடந்த நிலையில அதிலிருந்து கேஸ் கசிவானது ஏற்பட்டிருந்தது. அந்த கேஸ் கசிவு அடுத்த 1 மணி நேரத்திற்குள் அடைக்கப்பட்டது. தொடர்ந்து அந்த டேங்கரை நிமிர்த்தக்கூடிய பணி என்பது மிகப்பெரிய ஒரு சவாலாக இருந்தது. இதற்கு காரணம், நிமிர்த்தக்கூடிய நேரத்தில் ஏதேனும் விபத்துக்கள் ஏற்பட்டால் என்ன செய்வது என்ற அடிப்படையில் தான் காவல்துறையினரும் சரி, தீயணைப்பு துறையினரும் சரி மிகப்பெரிய ஒரு சவாலை சந்தித்து வந்த நிலையில பிபிசி நிறுவனத்தில் இருந்து பொறியாளர்கள் வரவழைக்கப்பட்டனர். அதே போன்று இந்த டேங்கர் லாரியினுடைய நிறுவனத்திலிருந்து 4 நிபுணர் குழுக்கள் வரவழைக்கப்பட்டு முழுவதுமாக ஆய்வு செய்த பிறகு 2 ராட்சத கிரேன்களை கொண்டு தற்போது அந்த கவிழ்ந்து கிடந்த டேங்கர் ஆனது நிமிர்த்தப்பட்டிருக்கிறது. இந்த டேங்கர் தற்போது நிமிர்த்தப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல வேறு எங்காவது கசிவுகள் இருக்கின்றன என்பது தொடர்பாக முழுவதுமாக ஆய்வு செய்த பின்னர் அவர்கள் அந்த ஏற்கனவே அந்த லாரிக்கும் இந்த டேங்கருக்கும் இடையிலான ஒரு இணைப்பு கம்பி என்பது ஏற்கனவே துண்டிக்கப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த துண்டிக்கப்பட்ட பகுதியை சீரமைக்கும் பணியானது தற்போது நடைபெற்றிருக்கக்கூடிய சூழல்ல அது முடிந்த பிறகும் அதை இரண்டையும் இணைக்கக்கூடிய பணிகளில் ஏதாவது சவால்கள் இருக்கிறதா என்று சோதனையானது நடத்தப்படும். அந்த இணைக்கக்கூடிய பணிகள் நிறைவு பெற்று ஏற்கனவே இந்த மாற்று லாரி என்பது கொண்டு வந்து இங்க இடத்தில் நிறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த லாரியில் இந்த டேங்கரை அப்படியே வைத்து ஏற்கனவே திட்டமிட்டபடி காந்தி மாநகர் பகுதியில் இருக்கக்கூடிய பாரத் பெட்ரோலியம் நிறுவன கிடங்கிற்கு கொண்டு செல்ல முடியுமா என்று ஆய்வு செய்யப்படும். அது முறையாக கொண்டு செல்லப்படும் என்று தீர்மானிக்கப்படும் பட்சத்தில் மட்டும் இந்த இடத்திலிருந்து இந்த லாரியானது அப்புறப்படுத்தப்படும். அப்படி முடியவில்லை எனும் பட்சத்தில் வேறு ஒரு கண்டெய்னர் கொண்டு வந்து அந்த கண்டெய்னரில் இந்த லாரியில் இருக்கக்கூடிய எரிவாயுவை முழுவதுமாக அதில் மாற்றி அதற்கு பிறகு இந்த இடம் வந்து சீரமைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி செய்யும் பட்சத்தில் சுமார் ஒரு 3 மணி நேரம் தாமதமாகும் என்று கூறப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே சுமார் ஒரு 8 மணி நேரத்திற்கு பிறகுதான் இந்த லாரியை நிமிர்த்தக்கூடிய பணியை நடைபெற்றிருக்கிறது. இருப்பினும் இந்த லாரி இந்த டேங்கர் அப்படியே வேறு ஒரு லாரியில் ஏற்றி வைத்து கொண்டு செல்லப்படும் பட்சத்தில் இன்னும் அடுத்த ஒரு அரை மணி நேரத்திற்குள் இந்த பணியானது முடிவடைந்து இந்த பகுதி முழுவதுமாக சீரமைக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் மற்றும் தீயணைப்பு துறையினர் வந்து தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த பணியானது நடைபெற்று வரக்கூடிய நிலையில இந்த 2 ராட்சத கிரேன்களும் இங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று தீயணைப்பு வாகனங்களும் இந்த பகுதியில் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் ஏதேனும் அசம்பாவித சம்பவங்கள் நிகழும் பட்சத்தில் தீயணைப்பு வாகனங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டு அதிகாரிகளும் தயார் நிலையில் இருக்கிறார்கள். தீயணைப்பு வாகனங்கள் கொண்டு வருவதற்கு வேறு ஒரு காரணமும் சொல்லப்படுகிறது. ஏனென்றால் இந்த டேங்கரில் இருக்கக்கூடிய எரிவாயு அதிக அளவிலான ஒரு குளிர்ந்த தன்மையில் இருக்கும் என்பதால் அதில் கையாள்வதற்கு கடினம். அதன் காரணமாகத்தான் அந்த தண்ணீரை பீச்சி அடித்து அந்த டேங்கரை வந்து ஒரு சராசரி வெப்பநிலைக்கு கொண்டு வந்து அதன் பிறகுதான் அதில் வந்து எந்த விதமான பழுது பார்க்க முடியும் என்று அதிகாரிகள் தரப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த பணி இங்கு மேற்கொள்ளப்பட்டு வரும் சூழல்ல அந்த ஏற்கனவே வேறு ஒரு கண்டெய்னர் வந்து இங்கு கொண்டு வரக்கூடிய பணியானது நடைபெற்று வருகிறது. வேறு ஒரு கண்டெய்னரும் இந்த பகுதிக்கு வந்து கொண்டிருக்கிறது. தற்பொழுது அடுத்த ஒரு அரை மணி நேரத்திற்குள் இந்த சோதனையானது நிறைவு பெறும் பட்சத்தில் இந்த கண்டெய்னர் வேறு ஒரு லாரியில் வைக்கப்பட்டு இங்கிருந்து எடுத்து செல்லக்கூடிய பணிகளைத்தான் முதலில் மேற்கொள்வார்கள். அப்படி முடியாத பட்சத்தில் தான் வேறு ஒரு டேங்கர் மூலமாக இந்த கேஸ் முழுவதுமாக அந்த டேங்கருக்கு மாற்றி எடுத்து செல்லக்கூடிய பணியானது துவங்கும். ஆசினி, விவரங்களுக்கு நன்றி அருண். Taste Daily. Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.